சீமான் அவர்கள் சொல்றாரு இது வந்து ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் அப்படிங்கிற மாதிரி. அது 2026 தேர்தலில் தெரியும். இது கொள்கை இல்லா கூட்டமா இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற உண்மையான கூட்டமா என்னங்கிறது அது அன்னைக்குங்க தெரியும். இது அப்ப தெரியும். சீமான் அவர்கள் மலைகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, இப்படி மாநாடு போட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவரு மாடு கருதிங்கிறவரு அப்படித்தான் சொல்லுவாரு. எலிகளுக்கு கூட மாநாடு நடத்துவாரு. கேட்டா அது உயிரினம் அப்படிம்பாரு. நாங்க எங்க நம்பி வர மக்களுக்காக நாங்க நடத்துறோம். இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் எதுவும் செய்யலையா? அது செய்யலையோ நான் இருக்குது சொல்றேன். நீங்கள் இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கீங்க. ஆமாம். அவர் வந்தால் செய்வார் நினைக்கிறீங்களா? அவர் செய்வார். சரி, ஓகே. பொறுப்புமே கிடையாது. ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க. நான் எல்லாம் ஊர் போய் சுற்றிட்டு வரேன். இங்கே பாருங்க, இந்த கையை பாருங்கள், அந்த காலை பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஆதரவு என்ன கொடுக்க போகிறேங்க கேட்டாக்கா கரெக்டாக ஓமம் பிடிச்சும் போயிடுது. எதுக்கு ஓமம் பிடிச்சும் போகிறேங்க? அது அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து ஒரு வீடு செஞ்சு அவங்களை உட்கார வச்சு எப்போ இந்த வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு அவங்க ஆதரவு பண்ணக்கூடாது. இதான் கவர்மெண்ட்டு தானே. உங்களுக்கும் ஓட்டு வருமில்ல. ஒரு 1000 பேர் ஓட்டு இப்போ தவிர்த்து இல்லை. 1000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க இருப்பாங்க. நம்ம கை கால முடியாதவங்க. இதில் 1000 பேர் ஓட்டு போதில்லை. இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் எதுவும் செய்யலையா? அது செய்யலையோ நான் இருக்குது சொல்கிறேன். நீங்கள் இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கீங்க. ஆமாம். அவர் வந்தால் செய்வார் நினைக்கிறீங்களா? அவர் செய்வார். சரி, ஓகே. எதனால் பிடிக்கும் உங்களுக்கு? நான் சின்ன வயசுலேருந்தே அவர் ஃபேன் தானா. ஓகே. இது வந்து டிவிகே கட்சி வந்து தனியாக தெரியும். இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி காசுக்காக ஒரு கூட்டம் கிடையாது. தளபதி ஃபேஸுக்காக வந்த கூட்டம். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வயசாகுது தம்பி? எனக்கு 15 வயசாகுது. இப்போவே நீங்கள் விஜய்க்காக வந்து களத்துக்கு வந்துட்டீங்க. இந்த டிவிக்கே ஜெயிச்சிருச்சு அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் சுகமாக இருக்கணும். ஓகே. உங்கள் பகுதியில் இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே என்னென்ன நல்லது செஞ்சுருக்காங்க? அவங்களாம் எதுவும் செய்யலைண்ணா. எதுவும் செய்யலை. உங்கள் பகுதியில் இந்த நீர் வசதி, சாலை வசதி இதெல்லாம் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. தலைவர் வந்தாருன்னா எல்லாமே பண்ணுவார். தலைவர் வந்தால் எல்லாம் பண்ணுவார் நினைக்கிறேன். விஜய் நடித்த படம் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? லியோ. இப்போ ஓட்டுமே முதல் ஓட்டு விஜய் தான். ஆமாண்ணே. சரி, என் பேர் விஜய் தானே. உன் பேர் விஜய். எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். 2026 அவர் தான் வந்துட்டு ஜெயிக்கணும் நினைக்கிறேன். அவர் நடித்த படம் எந்தெந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? கோட் பிடிக்குமா? அதில் வர சீன் எந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும்? இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு சீன். ஓகே. உங்கள் ஏரியாவில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது? நிறையவே இருக்குது. 2026 விஜய் அவர்கள் ஜெயிச்சுவார். வெற்றி பெற்றுவார். ஓட்டு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதி போடுவேப்பா. கண்டிப்பாக போடுவேன். ஓகே, நன்றி தம்பி. தேங்க்யூ. தம்பி, விஜய் எங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். எதனால பிடிக்கும்? ஒரு மாசமா தான் பிடிக்குமா? எப்பயும் விஜய் தான் பிடிக்கும். எதனால பிடிக்கும் அவரை? நடிக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்யறாருன்னு சொல்லுவாங்க. சேலத்துலேருந்து வந்துருக்குறேங்க. இங்கே தளபதி பார்க்குறதுக்கோசரமே நைட்லேருந்தே வந்து எல்லாம் இருக்கிறாங்க, வெயிட்டிங் பண்ணிட்டுக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, இன்னும் தளபதி வரல. மணி 12 மணி ஆக போது, இன்னும் தளபதி வரல. தளபதி பார்த்துட்டு தான் கிளம்பணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்திருக்குறேங்க. இப்போ எதனாலண்ணே இவ்வளோ வெறியா இருக்கீங்க தளபதி? இவ்வளோ வெறியா இருக்கிறாங்க. அந்த திமுக ஆட்சி நடக்காத பூராமே இவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கிறோங்க. திமுகவின் இந்த அராஜக போக்கை, ஊழல் இதை தடுக்கிறதுக்காட்டி மக்களே எழுந்த அந்த கூட்டம் அலைக்கடலாக வந்து இளம் பெண்களும் இளம் வயது ஆண்களும் எல்லாரும் வந்து வர்றாங்க. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. இல்லைண்ணா, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரசிகர்களுக்கான கூட்டம், இது வந்து ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிங்க இவ்வளோ வெயிலில் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் அங்கேருந்து வந்து என்ன வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஓட்டு பெற தானே வருவோம். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ கமல் அவர்கள் இருக்காருல்ல, கமல் நான் லாஸ்ட் டைம் நான் வந்தேன், எனக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஓட்டா மாறல. அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு இது ஒரு பாடமாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற. அது அந்த காலம்
கமலுக்கு இவ்வளவு இது கிடையாது. கமல் கட்சி ஆரம்பிச்சுக்க இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் இல்லை, ரசிகர்கள் இல்லை, மக்கள் இது இல்லை. இப்போ நடக்கிற திமுக ஆட்சியின் ஒரு அநியாயம் அட்டூழியத்தை ஒழிக்கணுங்கிறத எங்கள் தலைவர் தளபதி வர்றாரு. அதான் இப்போ சீமான் அவர்கள் சொல்றாரு இது வந்து ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் அப்படிங்கிற மாதிரி. அது 2026 தேர்தலில் தெரியும். இது கொள்கை இல்லா கூட்டமா இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற உண்மையான கூட்டமா என்னங்கிறது அது அன்னைக்குங்க தெரியும். இது அப்ப தெரியும். இப்போ சீமான் அவர்கள் மலைகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, இப்படி மாநாடு போட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவரு மாடு கருதிங்கிறவரு அப்படித்தான் சொல்லுவாரு. எலிகளுக்கு கூட மாநாடு நடத்துவாரு. கேட்டா அது உயிரினம் அப்படிம்பாரு. நாங்க எங்க நம்பி வர மக்களுக்காக வேண்டிய நாங்க நடத்துறோம். எங்க தலைவர் வந்து நம்மளை நம்பி வர மக்களை நம்பி வந்து இருக்கிற மக்களை ஒன்று சேர்க்கணும். எல்லாத்தையும் இந்த அரச ஆட்சியிலேருந்து விடுபட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நாங்கள். இல்லை இப்போ வந்து டிஎம்கே, அதாவது ஏடிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎம்கே கொண்டு வந்தீங்க. இப்போ ஒருவேளை இப்போ டிஎம்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு டிவிக்கே கொண்டு வரீங்க. டிவிக்கே செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? அது எப்படிங்க நாங்க செய்யாம போவோம்? நாங்க மக்கள் குறைய கேட்டு தானே நாங்க வர்றோம். நாங்க மக்கள் குறைய கேட்டு தான் என்ன மருத்துவம் கல்வி எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாலே ஓரளவுக்கு போதும். இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லையே. கொடுத்துவிட்டு குடும்பத்தில் சண்டை இழுத்து விட்றாங்களே. 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு குடியான வீட்டுலாம் பெரிய அடிச்சு சண்டை நடக்குது. அவங்களே கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இதுக்கு பேர் 1000 ரூபாய் கொடுக்காம விட்டுடலாம்ல. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் செய்வாரா செய்ய மாட்டாரா. ஓகே, நன்றிண்ணா. சரிண்ணா.